ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டியான நெய் சோறும் சிக்கன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி 1 கிலோ அளவு சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு 4 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். ஆயில் சேர்த்துட்டு நல்லா காஞ்ச உடனே இப்போ ஒரு நல்ல மீடியம் சைஸில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 4 கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து இதோட இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நெய் சோறுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப ப்ரௌனிஷானால் ஒயிட் கலராக வராது, நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கி விட்டால் ஓகே. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிடுங்க. பிரியாணியோட இந்த நெய் சோறு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நெய் சோறு ஆக்கிட்டு சிக்கன் குழம்பு தான் வச்சுருக்கோம். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போது உங்களுக்கு அடி பிடிக்காது, வெங்காயமும் சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது கூட 2 பச்சை மிளகா மீடியம் சைஸில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதக்கிட்டு இப்போ தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறோம். தண்ணியோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அப்படின்ற விதத்தில் சேர்க்கணும். இப்போ நாங்கள் 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த செம்பில் தான் நாங்கள் எப்போயும் கணக்கு வச்சுப்போம். இப்போ 4 செம்பு அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட அளவு எப்படின்னு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு வந்து இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், கொதி வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இதோட ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நம்ம சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சா போதும். நம்ம தாளிச்சிட்டு ஒலை கொதிக்கிற அளவு டைம் வரையும் அரிசி ஊறினா போதும். அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து அரிசி வந்து வேகணும். இப்போ மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாதம் கொஞ்சம் வெந்திருக்கு, தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டிருக்கு. இப்போ நல்லா ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்து விட்டுருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணிலாம் சுண்டணும். அதனால் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், தண்ணிலாம் வற்றி நமக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாதத்தை இப்படி எடுத்து நசுக்கி பார்த்தா நசுங்கணும். இப்போ நமக்கு சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நெய் வந்து மேலாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி நம்ம தம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சு இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மேலே வச்சு நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடி சிம்மில் வச்சுருங்க 5 மினிட்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஆயில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 5 குழிக்கரண்டி அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துருக்கோம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்தாச்சு. இப்போ அது நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம்.
ஒரு மீடியமான அளவுக்கு வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, 2 வெங்காயம். இப்போ இது நல்லா வெங்காயம் வதங்குற வரையும் நம்ம வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம 2 பெரிய சைஸ் தக்காளியும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1லேருந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கின உடனே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ண சிக்கனை இப்போ இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுக்கணும். நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இது கூட மல்லித்தூள் வந்து சேர்க்குறோம். மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து மிளகு, ஜீரகம், கசகசா அரைச்ச பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து புழிஞ்சு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை வேக விட போகிறோம். நல்லா கலந்துட்டு இப்போ சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சுக்கலாம். இப்போ வேகட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு தடவை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வேகணும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தேங்காய் வந்து அரைச்சி ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் எடுத்து அரைச்சி இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்போ 15 to 20 மினிட்ஸ்க்கு நல்லா குழம்பு கொதிச்சு இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் லாஸ்ட் கார்னிஷ்காக நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்து இப்போ குழம்ப இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. சூப்பராக நம்ம நெய் சோறும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே சிக்கன் 65 நாங்கள் போட்டு எடுத்துக்கிட்டோம். சிக்கன் 65ஓட ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ எல்லா சிக்கனையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங்காக எல்லாம் ரெடி பண்ணிடலாம். நம்மளோட நெய் சோறு, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.